குருச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு எல்லோ வித் க்ரீன் கலர் பட்டு சாரீ. இது வந்து ஓரம் அடித்து வச்சுருந்தா ஆல்ரெடி. இது வந்து இப்போ ஃபால்ஸ் அடிக்க சொன்னாங்க. இதுக்கு ஃபால்ஸ் அடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஃபால்ஸ் அடிக்கும்போது வந்து கொஞ்சம் அந்த முந்தானி சைடு விட்டுறணும். இந்த கீழ் வந்து ஃபுல் குத்து சொருவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு விட்டுட்டு இங்கிட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து சுருக்கு இல்லாமல் கரெக்டாக நேராக வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் அடிக்கணும். பாருங்கள், தெரியுதா? அப்படியே வந்து நல்லா கரெக்டாக ஒரு இன்ச் மட்டும் விட்டுட்டு இங்கிட்டிருந்து அடித்தேன். சரியாக வந்துடுச்சு எனக்கு. இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு பட்டு சாரீ. இது ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒன்று கொடுத்தாங்க. அவங்க சென்னையிலேருந்து வரதுனால கொஞ்சம் டக்குன்னு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. இது ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த பார்டர் தைச்சிட்ருக்கிற ஃபால்ஸ் வச்சு நல்லா இருக்குங்களா பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி தேங்காய் தீபம். காலையில் திங்கட்கிழமை நான் எப்போவுமே தேங்காய் தீபம் போடுவேன். இது தொழில், கல்வி, வேலை, வருமானம் முன்னேற்றத்திற்காக இந்த தீபம் போட்டுட்ருக்கேன். இது வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. வீட்லேயும் சரி, சண்டை பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு. வேலை வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வேலை இல்லாதப்போ எங்கள் துணிகளை மட்டும்தான் தைச்சிட்ருப்பேன். எங்களது பாப்பாவது இதெல்லாம் தைச்சிட்ருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு வேலை வந்து ஓரளவுக்கு இந்த தேங்காய் தீபம் போட ஆரம்பித்ததுலேருந்து வேலையெல்லாம் நிறைய வருது. இப்போ என்னால் செய்ய முடியாத அளவுக்கு நிறைய வருது. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து இங்கேயும் கடையிலையும் தைச்சிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த கலர் நல்லா ஃபினிஷிங்காக வருது. நான் திருப்பும்போது கரெக்டாக அந்த முனையிலேருந்து நல்லா திருப்பி விட்டு ஃபஸ்ட்டு அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா வந்துருச்சு, நீட்டாக வந்துருச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் மாரிய நோன்பு வந்து சாட்டுறாங்க. அதுக்காக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாமி பாட்டு ஒன்று, இது எங்கள் ரேக்கி குருமார்கள் சொல்லி கொடுத்ததை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்விழா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும், அன்பர் என்பர்க்கே தனம் தரும், பூங்குழலார் அபிராமி கடைக்கண்ணிலே. ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா. ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா. க்ளீம் கிருஷ்ணாய நமக. க்ரீம் கிருஷ்ணாய நமக. க்ரீம் கிருஷ்ணாய நமக. க்ளீம் கிருஷ்ணாய நமக. க்ளீம் கிருஷ்ணாய நமக. இதெல்லாம் வந்து 108 டைம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அதில் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்ல